இப்போதான் எல்லா க்ளீனிங் வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு தேர்ஸ்டே பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எல்லா தேர்ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா நான் பாபாவுக்கு பூஜை பண்ணுறது வழக்கம். வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் அந்த பூஜையை நான் பண்ணுவேன். ஸோ அந்த பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு இருக்கப்போ தான் எனக்கு தோணுச்சு. கடந்த 3 வாரமாக பார்த்தீங்கன்னா பிரசாதத்துக்கு வீட்டில் இருந்த பேரிச்சம்பழம், பிஸ்கெட்டு, சாக்லேட்டு இப்படின்ட்டு ஒன்று விடாமல் ஒன்று மாற்றி ஒன்றா வச்சு பிரசாதமாக கொடுத்து சாமி கும்பிட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிடலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்போ தான் எனக்கே தோணுச்சு, சரி ஏன் நம்ம அப்படி பண்ணணும், எப்பயுமே வந்து என் கையால் ஏதாவது என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு பிரசாதமாக பாபா கொடுக்குறது வழக்கம். ஸோ 3 வாரமாக பண்ண முடியல. ஸோ இன்றைக்கும் நம்ம அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு குயிக்காக ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. வீட்டில் வந்து பைனாப்பிள் இருக்குது. ஸோ இந்த பைனாப்பிளை யூஸ் பண்ணி பைனாப்பிள் கேசரி நம்ம செய்ய போகிறோம். கல்யாண வீட்டிலலாம் வந்து இது நீங்கள் நிறையா சாப்பிட்ருப்பீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேசரி. இதுக்கு வந்து கேசரியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேசரி வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிலே வரும். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சீக்கிரமாக பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். இந்த ரவையை ஃபஸ்ட்டு நம்ம லேசாக பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துக்கணும். ரவை வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் கருகி போயிடும். அதனால் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்துட்ருக்கப்பே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வறுத்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பொன்னிறமாய் வந்திருக்கணும். நல்ல ஃப்ளேவரும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து சூடான தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். சூடான தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரவை கெட்டிப்படாமல் இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமும் வெந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே 1 பங்கு ரவைக்கு 3 பங்கு அளவு தண்ணி சேர்க்கணும். அதனால் நான் வந்து 1/2 கப் ரவை தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதனால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதோட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். சுத்தமாக ரவை கெட்டிப்படாமல் இருக்கும். இப்போ ஃபுட் கலர் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ரவை வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரணும். இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும் நம்ம சூடான தண்ணி சேர்த்துருக்கனால. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நான். இப்போ பாருங்கள், பைனாப்பிள் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரவை எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவுக்கு பைனாப்பிள் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு நல்ல பழுத்த பைனாப்பிளாக நான் பொடியாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோட ஃப்ளேவர் எல்லாம் உங்களுக்கு இறங்கணும். அதனால் ஒரு 3 நிமிஷமாவது மூடி போட்டு இதை குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஊடால நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்றா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை நான் சேர்க்குறேன். சர்க்கரை வந்து 1 பங்குக்கு 2 பங்கு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் ரவைக்கு வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. திரும்ப வந்து ரவை உங்களுக்கு தண்ணியாக ஆரம்பிக்கும். சர்க்கரை உங்களுக்கு உருக ஆரம்பிச்சனையும் இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பேனோட ஒட்டாமல் உங்களுக்கு அல்வா மாதிரி திரண்டு வரும். அதளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போயும் நான் கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேனோட ஒட்டாமல் அல்வா கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி திரண்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக சர்க்கரை சேர்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரும். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்ததுக்கப்புறமா இதை மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க கேசரியோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா. பைனாப்பிளோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வித்தியாசமாக நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நெக்ஸ்ட்டு நம்ம மீட் பண்ணலாம். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.